நாங்கள் காமராஜ் ஆட்சி ஆரம்பிப்போம். யாராக இருக்கட்டும், யார் கட்சி ஆரம்பித்தாலும் நான் திரும்ப காமராஜ் கட்சி ஆட்சி அமைப்பு சொல்கிறாங்க. அப்போ என்ன நமக்கு தெரியுது, இது வரைக்கும் ஆண்டவர்களே ஆண்ட முதல்வர்களையே காமராஜ் தான் உருப்படியாக ஆண்டுக்கான்னு தெரியுது. யாராவது இன்னொரு தலைவர் பேர் சொல்லி இவர் கட்சி அமைப்பு சொல்கிறாங்களா, இவங்க ஆட்சி அமைப்பு சொல்கிறாங்களா? இன்னைக்கு விஜய் சாரோட கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஒரு விழாவில் பேசினார், காமராஜர் படிக்கலனார். இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜய் சார் கூட காமராஜரும் உதாரணம் கட்டுறாரு, வேற எந்த தலைவர் உதாரணம் காட்டல. இதுதான் காங்கிரஸ் கிடைச்ச பெருமை. எனக்கு என்ன வருத்தம்னா, யார் யாரோ காங்கிரஸ் ஆட்சி ஆக்கிறோம் அமைப்போம்னு சொல்கிறாங்களே, அதை காங்கிரஸ் திருப்பி அமைக்கணும். அதை ஒரு இதாக ஒரு கொள்கை எடுத்துக்கணும். திருப்பி காங்கிரஸ் ஆட்சி அமைச்சே தீர்வோம் அப்படின்னு அது இருந்தாலும் போதும், மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கலைத்துறை உங்களுக்கு காமராஜர் ஆட்சி வரைக்கும் சினிமாவுக்கும் அரசியல் சம்மந்தம் இல்லை. ஏன்னா சினிமாக்காரன் நம்பித்தான் அரசியலுங்கிறது காங்கிரஸ்க்கு அப்போ இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணாதுரை ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், அதுக்கப்புறம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அவர்கள், இன்னைக்கு இருக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே சினிமா சார் உள்ளவங்க தான். அப்போ திமுகவுக்கு அப்புறம் தான் சினிமாவும் அரசியலும் பிரிக்க முடியாமல் ஒன்று ஆகிப்போச்சு. அது நல்லதுக்காக கெட்டதுக்காக தெரியல நம்மளுக்கு. அது நல்லதுக்குன்னா ஏன் இன்றைக்கும் வந்து காமராஜ் ஆட்சி தான் அமைப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அரசியல் பிரபலங்கள் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய எனக்கு என்னென்னா, நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போவாங்க சினிமாக்காரங்க, ஒரு கட்சி சார்பாக போயிட்டு வருவாங்க. அது கொள்கைக்காக இல்லை, அது கூலிக்காக. சில நடிகர்கள் தான், சில கலைஞர்கள் தான் கொள்கை அடிப்படையில் ஒரு கட்சியில் சேருவாங்க. நிறைய பிரபலங்களை அரசியல் கட்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த பிரச்சாரத்தோடு முடிஞ்சு வச்சு, அந்த தேர்தல் பிரச்சாரத்தோடு முடிஞ்சுவோம். அதுக்கப்புறம் எந்த மீட்டிங் போக மாட்டாங்க, கட்சி ஆஃபீஸ்க்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி கலைஞர்களை மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். அரசியல்வாதிகள் அடையாளம் கண்டுக்கிறார்கள் இல்லையோ, மக்கள் அடையாளம் கண்டுக்கணும். காங்கிரஸ் அழகிரியா வந்திருக்காரு. ஆமாம், அவர் வந்ததுக்கப்புறம் காங்கிரஸுக்குள்ளே நமது சலசலப்பு இந்த சேனல் எதுவுமே கேள்விப்பட்டதில்லை. ஆளுங்கட்சிகளோட எதிர்கட்சிகளோட சலசலப்பாக கேள்விப்படுறோம். இவங்க இணைவாங்களா, கூடுவாங்களா, திரும்ப சேருவாங்களா, இன்னொரு அறிக்கை இன்னொருத்தர் அறிக்கை இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸில் எந்த காசு இருந்துச்சு அது இப்போ இல்லை, 6 வருஷம் இல்லை. அதில் நல்ல ஒரு நிலைமைக்கு இப்போ காங்கிரஸ் இருக்குது.